சேலத்தில் உள்ள நாராயணபிள்ளை தெருவில் வெங்கடாச்சலம் என்பவர் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தள்ளுவண்டி சலவை கடை வைத்துள்ளார். இந்நிலையில் சேலம் மாநகராட்சி ஊழியர்கள் போலீசார் உதவியுடன் வெங்கடாச்சலத்தின் தள்ளுவண்டி கடையில் உள்ள துணிகளை அகற்றி சாக்கடையில் வீசிவிட்டு வண்டியை வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். பின்பு கண்ணீர் மல்க பேசிய வெங்கடாச்சலம், தனிநபர் ஒருவர் தூண்டுதலின் பெயரில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி தள்ளுவண்டி தூக்கிச் செல்லப்பட்டதாகவும் தனது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். வாங்கி வச்சுக்கிட்டுமா கலெக்டர் அலாட் பண்ணுவோம்மா அவரோட ஐயா டைம்லாம் இல்லை கொடுக்கலைங்க இந்த வண்டி ரோட்டு மேல ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க. டிச்சு மேல தானே இருக்கு. இந்த டிச்சு மேல இருக்குது உங்களுக்கு என்ன இடத்துல? டிச்சு மேல எதுமே இல்லீங்களா? இவ்வளவு பெரிய டேங்க் நிக்குது. நான் வெச்சிருந்தேன். மனுஷனுக்கு கொஞ்சமா நான் கலெக்டர் ஆர்டர் போட்டுட்டாங்க. என்ன ரோட்டு மேல யாருக்காவது இடைஞ்சலா நின்னு இருந்தா நீங்க இத கேட்கல. இத்தனை பொதுமக்களே 24 வருஷமா நடந்து பேசிக்கிறேன். நாங்க 100 பேர் சொல்றது கேக்குறதெல்லாம் ஒரு ஆளுக்காக வேண்டி பண்றாங்க. இதே இடத்துல 40 வருஷமா இருந்த கடை இது. ஆனா இன்னைக்கு ஒரு தனிநபர் ஒருத்தர் மேல கேஸ் கொடுத்து மாநகராட்சி கம்ப்ளைண்ட் பண்ணி முன்னெச்சரிப்பு எதிர் லெட்டர் கொடுக்காமைய ஒரு ட்ரிப் வந்தாங்க. நான் போய் மனு கொடுக்க போனேன். அப்படி கொடுத்தும் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மனுக்கு எந்த ஒரு பதிலும் எனக்கு வரல. திடீர்னு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இன்னைக்கு நான் துணி தேய்ச்சிருந்து எல்லாம் தூக்கி உடச்சி எடுத்து போயிட்டாங்க. என் கடை எனக்கு வாழ்வாதாரமே இல்லைங்கய்யா. பட்டு புடவை எல்லாமே அயன் பண்ணுவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 100 துணி எஞ்செல்லாம் டிச்சில் போட்டு இப்போ தான் நான் எடுத்து எல்லாம் கொடுத்துக்க வாஷ் பண்ண கொடுத்துக்கிறேன். எல்லாம் தூக்கி எஞ்சி விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. போலீஸுக்கார் வந்து என்னை பாய் பேச விடலைங்க. இப்போ அந்த கடைக்காரரு என்ன கடையும் இல்லை வட்டி பணத்துக்கு கொடுன்னு கேட்குறாங்க. நான் பணத்துக்கும் போட்டா என் வண்டிக்கு போட்டா நான் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கு மேலே எனக்கு நடவடிக்கை எடுத்து நல்லது பண்ணலாம். நான் தற்கொலை தான் பண்ணிக்கணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.